வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 1க்கான தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல டிஎன் டெட் பேப்பர் 2க்கான உளவியல் மற்றும் இங்கிலீஷ்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் பேப்பர் 1க்கான தமிழ், அதாவது இப்ப 1 to 5th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இது எந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபர் மாசம் நடந்த டெட் பேப்பர் 1 தமிழுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, எத்தனை கரெக்டா போட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரிபறிந்த கற்பம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இந்த லைன்ஸ் யார் பாடினது அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர், அவர் தான் பாடியிருக்காரு. யாரை பத்தி இந்த லைன்ஸ் முதல்ல சொல்லுது? ஏன்னா ஒரு கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது எதுல இருந்து வந்தது, இல்ல யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு ரிலேட்டடா திருப்பி நம்மளுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்ப இந்த லைன்ஸ ஒட்டக்கூத்தர் தான் பாடியிருக்காரு. இது யாரை பத்தி குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரா, இந்த கங்கை படையையும் சுமித்ரா தீவுல உள்ள இந்த கடாரத்தையும் வெற்றி பெற்று அடையிறாரு. அதுதான் ஒட்டக்கூத்தர் பாடல் வழியா அவரை பெருமைப்படுத்தும் விதமா சொல்லியிருக்காரு. சோ ஒட்டக்கூத்தர் ராஜேந்திர சோழனை பத்தி பாராட்டி சொன்ன வரிகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரிங்களா? அடுத்து பாருங்க பாராபல் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு இந்த மாதிரி கலைச்சொற்கள் கேட்கலாம், கிளாசரி அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். பாராபல் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உவமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. சோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனிதன் எப்போதும் உண்மையையே டேஷ். இப்ப நம்மளுக்கு 4 கொடுத்திருக்காங்க. இதுல எந்த உரைக்கிறான் இல்ல உரைக்கின்றான் எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க. எது கரெக்டானதுன்னா இதுதான், உரைக்கின்றான். இதுதான், மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு கரெக்டா தெரியும். ஆனா என்னன்னா அவசரத்துல நம்ம என்ன பண்றோம்னா தப்பான ஆன்சரை சூஸ் பண்றோம். ஸோ கொஸ்டின் 1க்கு 2 தடவை படிங்க. அதே மாதிரி ஆப்ஷனையும் நல்லா பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் தெரிந்தற்று. இக்குறுப்பாவில் வரும் அணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது திருக்குறளுங்க. முதல் இதுக்கான பொருள் என்ன அப்படின்றத பாக்கலாங்களா? நற்பண்புகள் இல்லாத ஒருவன் பெற்ற பெரிய செல்வம், அதாவது பண்பிலான் பெற்ற பெரிய செல்வம் அப்படின்னா நற்பண்புகளே இல்லாத ஒருவன் பெற்ற பெரிய செல்வம் எதை கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பால் பாத்திரத்தின் குற்றத்தால் திரிந்து போவது போன்றது. அதாவது நல்ல பாலை பாத்திரத்தோட குற்றத்தால், அதாவது அந்த பாத்திரத்தை நீங்க சரியா கழுவாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இஷ்யூவா கூட இருக்கலாம், அதனால அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா திரிஞ்சு போகுது. அந்த மாதிரிதான் பண்பில்லாதவர்களுடைய பெருஞ்செல்வம் அப்படின்ட்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்ப இந்த குறள்ல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உவமை அணி வந்திருக்கு. சரிங்களா? உவமை அணி பயின்று வந்துள்ளது. ஏன்னா ரெண்டுத்தையும் உவமைப்படுத்தி பேசுறாங்க பாருங்க, ஒப்புமைப்படுத்தி பேசுறாங்க. அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று என்ன? இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. சரி. காரணம் என்னன்னா தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறுத்து வைத்தனர். இது தவறு இல்லையா? நிறைய பல்லவர் காலத்துல இருக்கலாம், இன்னும் நிறைய பேருடைய கல்வெட்டுகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழர்கள் மட்டும்தான் கல்வெட்டை பொறிச்சாங்க அப்படின்றது தவறு. சரிங்களா? அப்ப அது என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஷ் இயல்கள் உள்ளடங்கி உள்ளது. இப்ப தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு பழமை வாய்ந்த இலக்கண நூல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அதிகாரங்கள் நம்மளுக்கு இருக்குங்க. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் இருக்குன்னா 9 இயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் இருக்கு? 9 இயல்கள். அடுத்து பாருங்க, கூற்று 1, 2 கொடுத்திருக்காங்க. சரியா தவறா? கூற்று 1 பாருங்க, உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கும் முதலில் வரும். சரி. மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கும் முதலில் வாரா. கரெக்ட் தானே? எந்த ஒரு மெய்யெழுத்தை வச்சும் நம்ம ஒரு வேர்ட ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்னன்னா கூற்று 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின், பூம்புணல் ஆறு அப்படின்றத எந்த ஆறை குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகை ஆறை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூம்புணல் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான நீரோட்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா புது வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகையை பூம்புணல் ஆறுன்னு முதல்ல எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் போகும்போது அவங்க வைகை ஆத்து மேல படர்ந்திருந்த மலர்களை பார்த்து அவங்க சொன்ன இந்த வார்த்தை தான் பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நான் சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், சில ஹிஸ்டரியும் கொடுக்குறேன், அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா பூலோகத்தின் கற்பகத்தரு பனைமரம்னு சொல்றாங்க. இப்ப கற்பகத்தரு அப்படின்னா என்ன? எல்லா வகத்திலும் உபயோகமா இருக்கிறது தான் நம்ம கற்பகத்தரு அப்படின்னு சொல்றோம். சோ அப்படின்னா என்னன்னா பனை மரம்னு சொல்றாங்க. ஏன் பனை மரத்தை கற்பகத்தரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை மரத்துல இருக்க எல்லாத்தையுமே நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா? அதோடைய வேரா இருக்கட்டும், தண்டா இருக்கட்டும், ஓலை, நுங்கு, பதநீர், பனங்கிழங்கு, பனம்பழம் எல்லாமே உபயோகப்படுறதுனால அந்த மரத்தை தான் நம்ம கற்பகத்தரு அப்படின்னு சொல்றோம்னு சொல்றாங்க. அடுத்தது 40வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. இப்ப கோட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகள் மாதிரி இருக்கும். அங்க ஒளிஞ்சிருந்து எதிரி நாட்டு பகைவர்களை இவங்க தாக்குவாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாழிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த சின்ன சின்ன இடத்துக்கு பேரு தான், அங்கதான் மறைஞ்சிருந்து அவங்க தாக்குவாங்க. அந்த இடத்துடைய பேர் என்ன? ஞாழிகள். அடுத்து, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? உவர்மண் அப்படின்னா என்னன்னா இந்த உப்பு மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலையோட பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா கூவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொறுத்துக்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? நெகிழினா என்ன, மதலைனா என்ன, சென்னினா என்ன, அழுவம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்துலாமா? பாருங்க, சி ஆப்ஷன், அதாவது ஏக்கு 4. நெகிழி அப்படின்னா என்னன்னா தீச்சுடர், மதலை அப்படின்னா என்னன்னா தூண், சென்னி உயரமான மலையா, அப்போ மலையோட உச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுவம் அப்படின்னா என்ன? கடல். அடுத்து பாக்கலாங்களா? நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாதுன்னு கேக்குறாங்க. நன்னெறி அப்படின்றது ஒரு நீதி நூல் இல்லையா? அதனுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னா சிவபிரகாச சுவாமிகள். இது எல்லாமே புக்ல இருக்க நம்மளுக்கு கண்டென்ட் தாங்க, ஓரளவுக்கு நிறையவே கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இது எல்லாத்தையும் குறிக்கிற பயிர் வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி வகை. அடுத்து, தவறான சொல்லை வட்டமிடுக. இப்ப 4 சொல்லு குத்துட்டு அதுல எது தவறுன்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க, கண்டான் கரெக்டா இருக்கா? ஸ்பெல்லிங்க பாருங்க, நண்டு பாருங்க, வண்டு கரெக்டா இருக்கு. ஆனா இந்த வென்றான்ல நம்மளுக்கு எந்த ரா வரணும்னா இந்த ரா வரணும், வல்லினரா. ஆனா அவங்க வேற போட்டிருக்காங்க. அப்ப இதுல தவறானது எதுனா இந்த வென்றான். அடுத்து பாருங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நூல் பாத்தீங்கன்னா மூதுரை. மூதுரை தான் ஔவையார் என்ன சொல்லிருக்காங்க? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏதஸ் என அழைக்கப்படும்
இடம் எதுனா மதுரை. மதுரையை தான் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கீழ்கண்ட மெய்யெழுத்துக்களுள் இணை எழுத்து அல்லாத இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க இதுக்கு படிச்சா போதும். இப்ப வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இணை அப்படின்னு தெரியல. இப்ப பாருங்க, கசட தபர அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க மெல்லின எழுத்துக்கள் இது கர்சர்ல எழுதுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமன இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா இதுக்கான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இத்துக்கு இன்னு இணையா? கரெக்ட். இப்ப பாருங்க, இந்த மூணா, அப்ப இத்துக்கு இன்னுதான் இணை. அடுத்து இருக்கு இன்னா, இருக்கு இன்னு. அடுத்து ராக்கு ராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப இதுதான் தவறான இணை. அடுத்தது இட்டுக்கு இன்னு, இந்த இட்டுக்கு இந்த மூணு சுழியின், அதுதான். சரிங்களா? சோ கீழ்கண்ட மெய்யெழுத்துக்குள்ள இணை எழுத்து அல்லாத இணை வந்து இதுதான் வரும் நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, யாகாவா ராயினும் என தொடங்கும் குரட்பா இடம் பெற்றுள்ள அதிகாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரம்னு பாத்தீங்கன்னா அடக்கமுடைமை. சோ திருக்குறளும் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. எந்த அதிகாரம், எத்தனை குரட்கள் இருக்கு, அது எல்லாமே. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா புகைப்பாறை. அதாவது இந்த ஒகேனக்கல் அப்படின்றது என்ன மொழியில இருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த சொல்ல கன்னட மொழியில இருந்து வந்த சொல்லுதான். இந்த ஒகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகைன்னு அர்த்தம். கல் அப்படின்னா என்னன்னா பாறை அர்த்தம். புகைப்பாறை தான் ஒகேனக்கல் அப்படின்றதுக்கான பொருள்னு சொல்றாங்க. அடுத்ததாக உழவு தொழிலே உலகத்தின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சாணி. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அடுத்து முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. இவங்கதான் முதல் பெண் ஆசிரியர். 1848. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848லயே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பூனால பெண்களுக்கான பள்ளியை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இவங்கதான் முதல் பெண் ஆசிரியர். யாரு? சாவித்ரிபாய் பூலே. அடுத்து கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? யாருன்னா பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன். இது எல்லாமே நம்மளுக்கு புக்ல இருக்க கொஸ்டின்ஸ். அணி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரண பொதுப்பெயர். அணி என்பது என்ன? காரண பொதுப்பெயர். அடுத்து மீ ராசேந்திரன் இயற்றாத நூல். இப்ப 4 கொடுத்திருக்காங்க. அதுல மீ ராசேந்திரன் இயற்றாத நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாள் அப்படின்ற நூல் தான். ஏன்னா இந்த வாள் அப்படின்றது யாரு எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் சபரிநாதன் எழுதின கவிதை தொகுப்பினுடைய ஒரு தலைப்பு தான் இந்த வாள் அப்படின்றது. மீதி ஊசிகள், குக்கு, 3 6 இது எல்லாமே மீ ராசேந்திரன் எழுதிய நூல்கள். அடுத்து அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இந்த இதழ் எதை பத்தினா அறிவியல் சார்ந்தது பத்தி தான். அறிவியலை பத்தின ஒரு இதழ் தான் அறிக அறிவியல். இதை எழுதினது, இதை வெளியிட்டது தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அடுத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றாங்கால் சாலத்தலை. முதல்ல இந்த பாடலடிகள் எந்த நூல்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநெறிச்சாரம். சரிங்களா? அறநெறிச்சாரம். அதை எழுதுனது முனைப்பாடியார். இதுல இந்த சாற்றாங்கால் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா கூறுமிடத்து. இது புக் பேக்ல இருக்கிற சொல் பொருள்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்ற பெற்ற நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மேலதான் பார்த்தோம் அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எழுதியிருக்காங்களா, அதுதான் என்னன்னா அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்ற பெற்ற நூல். அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முன்மொழிந்தவர் யாருன்னா திருமூலர். 60வது கொஸ்டின், கால் சிலம்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கால் கூட்டல் சிலம்பு. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பேப்பர் 1க்கான 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஈஸியானது தான். புக் பேக்லேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் தான் வெளியேந்து கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம புதுசாக தொடங்கியிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு அப்போ தான் ரீச் ஆகும். என்னோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி.